சிவதனி அவர்களுக்கு இனிய வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 3ல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற இலக்கண தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எச்சம். முதல்ல எச்சம் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு சொல் முடிவு பெறாமல் எஞ்சி நிற்பதற்கு என்ன பேரு? எச்சம் என்பது பெயர். சரிங்களா? ஒரு சொல் முடிவு பெறாமல் எஞ்சி நின்றால் அதற்கு என்ன பேரு? எச்சம் என்பது பெயர். இந்த எச்சத்தை பற்றி நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். எச்சம் என்றால் என்ன? எச்சத்தினுடைய வகைகள் என்ன? அப்படிங்கிறத விளக்கமாக என்ன செய்ய போறோம்? இந்த பகுதியில பார்க்க போறோம். குறிப்பாக இதிலிருந்து என்ன செய்யலாம்? 1 அல்லது 2 வினாக்கள் தேர்வுகள்ல இடம்பெறலாம். சரிங்களா? அதனால நல்லா என்ன செய்யுங்க? கவனிங்க. எச்சம் படித்தான், படித்த, படித்து இந்த சொற்களை கவனியுங்கள். படித்தான், படித்த, படித்து. சரிங்களா? படித்தான் என்னும் சொல்லில் பொருள் முற்று பெறுகிறது. படித்தான் அப்படிங்கிற அந்த சொல்லினுடைய பொருள் என்ன செய்யுது? அப்படின்னா படிச்சு முடிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அந்த பொருள் என்ன செய்யுது? முற்று பெறுகிறது. ஆனா அடுத்து கவனிங்களேன். எதனால இது முற்று பெறதுனால அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, வினைமுற்று. ஏன்னா இது ஒரு வினைச்சொல். படித்தல் என்பது என்னது? வினை. அதாவது வினைனா என்னன்னா செயல். சரிங்களா? வினை என்றாலும், செயல் என்றாலும், தொழில் என்றாலும் எல்லாம் ஒன்றுதான். சரிங்களா? ரைட். அப்ப படித்தான் என்னும் இந்த வினை என்ன செய்யுது? முற்று பெறுவதனால, முடிந்ததனால இதுக்கு என்ன பேரு? வினைமுற்று என்பது பெயர். ஆனா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சொல்ல கவனிச்சீங்க அப்படின்னா, படித்த, படித்து இதுல என்ன செய்யல? முற்று பெறாமல் எஞ்சியே நிற்கிறது. அந்த சொல் என்ன செய்யல? முற்று பெறல, முடிவு பெறல. என்ன செய்யுது? எஞ்சியே நிக்குது. சரிங்களா? இப்ப அடுத்து என்ன சொல்றேன்னா, படித்த, படித்து ஆகிய சொற்களில் பொருள் என்ன செய்யல? முற்று பெறவில்லை. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் இதான் முக்கியம். இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். சரிங்களா? வினா கேட்டா எப்படி கேட்கலாம் அப்படின்னா, பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எச்சம் எனப்படும். சரிங்களா? பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் என்னது? எச்சம். இது பெயரெச்சம், வினையெச்சம் என இரு வகைப்படும். அப்ப எச்சம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும் பொதுவான வகையில. ஒன்று பெயரெச்சம், இன்னொன்று வினையெச்சம். அப்ப எச்சம் என்றால் என்ன? பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். எச்சம் 2 வகைப்படும். ஒன்று பெயரெச்சம், இன்னொன்று வினையெச்சம். சரிங்களா? இப்ப பெயரெச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஒன்றை கொண்டு என்ன செய்து முடிகின்றது. சரிங்களா? படித்த அப்படிங்கிற சொல் என்ன செய்யுது? இப்ப பெயரெச்சம் படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களில் ஒன்றை கொண்டு முடியும். சரிங்களா? அந்த படித்த என்னும் இந்த சொல்லு மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு இதுல ஏதேனும் ஒரு பெயர் சொல்லை கொண்டு என்ன செய்யும்? அது முடியும். சரிங்களா? அப்படி முடிந்தால்தான் பெயரை கொண்டு முடிந்தால்தான் அது பெயரெச்சம். இது எச்ச சொல்லு. மாணவன் என்பது பெயரு. ஒரு எச்ச சொல் பெயரை கொண்டு முடிவதனால் அது பெயரெச்சம். அவ்வளவுதான் விஷயம். இப்ப படித்த மாணவன் என்பது என்னது? பெயரெச்ச சொல். இப்ப வினா எப்படி கேட்கலாம்? படித்த மாணவன் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பெயரெச்ச சொல். சரிங்களா? படித்த பள்ளி இதுவும் படித்த என்பது எச்ச சொல். பள்ளி என்பது என்னது? இடப்பெயர். பெயர்ல இடப்பெயர். சரிங்களா? அப்ப அதுவும் என்னதுதான்? பெயரெச்சம் தான். ரைட். அப்ப பெயரெச்சம் என்றால் என்ன அப்படின்னா, பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் ஆகும். அவ்வளவுதான். அது எந்த பெயரை வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? எந்த பெயரை வேணாலும் என்ன செய்யலாம்? இருக்கலாம். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்று சொல்லக்கூடிய 6 வகையான பெயர்கள எந்த பெயரை வேணாலும் என்ன செய்யலாம்? அது இருக்கலாம். சரிங்களா? ஏதேனும் ஒரு பெயரை கொண்டு அது என்ன செய்யணும்? முடியணும். அவ்வளவுதான். முன்னால இருக்கக்கூடிய சொல்லு எச்ச சொல்லா இருக்கணும். பின்னால இருக்கிறது என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெயரை கொண்டு என்ன செய்யணும்? முடியணும். சரிங்களா? ரைட். இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் என்ன பேரு? பெயரெச்சம். இந்த பெயரெச்சம் 3 காலங்களிலும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. பெயரெச்சம் எந்த காலத்துல வரும்? 3 காலங்களிலும் வரும். 3 காலம் என்னது? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். சரிங்களா? பெயரெச்சம் 3 காலங்களிலும் வரும். சரிங்களா? வினா என்ன செய்யலாம்? நம்ம கிட்ட கேட்கலாம். அப்ப உதாரணம் என்ன கொடுக்குறாங்க? எடுத்துக்காட்டு என்ன கொடுக்குறாங்க? பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல். சரிங்களா? பாடிய பாடல் இறந்த காலம் முடிஞ்சிருச்சு. பாடுகின்ற பாடல் நிகழ்காலம். பாடும் பாடல் எப்ப? நாளைக்கு. அப்ப நேற்று, இன்று, நாளை இந்த 3ஐயும் நம்ம என்ன செய்யணும்? நினைவில் வைத்திருத்தல் வேண்டும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த கால இடைநிலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இத்து, இட்டு, இரு, இன்னு இந்தது என்னது? இறந்த கால இடைநிலைகள். சரிங்களா? கிறு, கின்று, ஆனின்று இந்த 3 நிகழ்கால இடைநிலைகள். இப்பு, இவ்வு என்று சொல்லக்கூடிய இந்த 2 எழுத்து என்னது? எதிர்கால இடைநிலைகள். சரிங்களா? அப்ப பாடிய பாடல் என்பது இறந்த கால பெயரெச்சம். பாடல் என்பது பெயரு. பாடிய என்பது முடிந்து போன சொல்லு. சரிங்களா? பாடி எப்ப? நேற்று பாடிய பாடல்.
அப்ப பாடிய என்பது என்னது? எச்ச சொல். அதுல என்னது? முடிஞ்சு போனது என்ன செய்யுது? அது குறிக்கிறது. ஆகையினால் அது என்னது? இறந்த கால பெயரெச்சம். அதே மாதிரி பாடுகின்ற பாடல் கின்று அப்படிங்கிறது என்னது? நிகழ்கால இடைநிலை. அப்ப நிகழ்காலத்துல பாடிட்டு இருக்குது பிரசன்ட் டுடே இன்று என்ன செய்றாங்க? பாடிட்டு இருக்காங்க. அதனால என்னது? நிகழ்கால பெயரெச்சம். பாடும் பாடல் எப்ப? நாளை. சரிங்களா? அப்ப அது என்னது? எதிர்கால பெயரெச்சம். சரிங்களா? அப்ப பெயரெச்சம் என்பது பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சமாகும். பெயரெச்சம் 3 காலத்திலும் என்ன செய்யும்? வரும். சரிங்களா? அதற்கு எடுத்துக்காட்டு என்னது? பாடிய பாடல் என்பது இறந்த கால பெயரெச்சம். பாடுகின்ற பாடல் என்பது நிகழ்கால பெயரெச்சம். பாடும் பாடல் என்பது எதிர்கால பெயரெச்சம். இப்ப நீங்க இதை சொல்லி பார்க்கணும்னா கூட எப்படி சொல்லலாம்? நேற்று பாடிய பாடல், இன்று பாடுகின்ற பாடல், நாளை பாடும் பாடல். சரிங்களா? ரைட். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பெயரெச்சம் தெரிநிலை குறிப்பு என 2 வகையாக பிரிகிறது. பெயரெச்சம் எத்தனை வகையாக பிரியுது? தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் என்ன செய்யுது? 2 வகைகளை பிரிகிறது. முதல்ல தெரிநிலை குறிப்பு என்றால் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். முதல்ல தெரிநிலை பெயரெச்சம் என்றால் என்ன அப்படின்னா, எழுதிய கடிதம் அப்படின்னு ஒரு சொற்றொடர் கொடுத்திருக்காங்க. எழுதிய கடிதம். இத்தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகின்றது. இந்த எழுதிய கடிதம் அப்படிங்கிற சொற்றொடர்ல இந்த எழுதிய அப்படிங்கிற அந்த சொல்லு சரிங்களா? எழுதுதல் அப்படிங்கிற ஒரு செயலையும் சொல்லுது. இறந்த காலத்தை ஏன்னா எழுதிய என்பது என்னது? நேற்று. இன்று எழுதியன்னு சொல்ல முடியாது. நாளை எழுதியன்னு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. அப்ப எழுதிய என்பது என்னது? நேற்று இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது. அப்ப அந்த எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் ஒரு செயலையும் சொல்லுது. எழுதிய என்ற சொல்லு இறந்த காலத்தையும் என்ன செய்து குறிக்கின்றது. சரிங்களா? தெளிவா என்ன செய்து காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம் என்று அழைக்கப்படும். சரிங்களா? அப்ப தெரிநிலை பெயரெச்சம் என்றால் என்ன? செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரிநிலை அப்படின்னா வெளிப்படை என்பது பொருள். அவ்வளவுதான். எழுதி வேணா வச்சுக்கோங்க. தெரிநிலை என்னும் சொல்லுக்கு என்ன பொருள்? வெளிப்படை அப்படின்னு அர்த்தம். எதை வெளிப்படையாக காட்டும்? செயலையும் காலத்தையும். இப்படி நீங்க ஷார்ட்டா இருந்தா கூட என்ன செய்யலாம்? இப்படி எழுதி வச்சுக்கலாம். இதுதான் கீவேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அப்ப நீங்க தெரிநிலை பெயரெச்சம் போட்டுட்டு செயல் காலம் வெளிப்படையாக காட்டும் எடுத்துக்காட்டு அப்படின்னு போட்டு எழுதிய கடிதம் போட்டா வேலை முடிஞ்சு போச்சு. சரி, அப்ப எழுதிய கடிதம் என்பது என்னது? தெரிநிலை பெயரெச்சத்திற்கான எடுத்துக்காட்டு. வேலை முடிஞ்சு போச்சு. என்ன செய்யலாம்? நம்ம எளிமையாக புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? அப்ப எழுதிய கடிதம் இந்த தொடரில் இருக்கக்கூடிய எழுதிய என்பது என்ன செய்யுது? எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் என்ன செய்யுது? தெளிவாக வெளிப்படையாக காட்டுகிறது. எழுதிய கடிதம் என்பது இறந்த கால பெயரெச்ச சொல் அப்படின்ற நம்ம என்ன செய்யறோம்? தெரிநிலை பெயரெச்ச சொல் அப்படிங்கிறத வெளிப்படையாக என்ன செய்யறோம்? நம்ம புரிந்து கொள்கின்றோம். சரிங்களா? இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சத்துக்கு என்ன பேரு? தெரிநிலை பெயரெச்சம் என்று பெயர். இப்ப அடுத்ததாக குறிப்பு பெயரெச்சம். சிறிய கடிதம். மேல எழுதிய கடிதம் கொடுத்தாங்க. இங்க சிறிய கடிதம். இத்தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல் சரிங்களா? சிறிய என்னும் சொல்லின் செயலையோ காலத்தை என்ன செய்ய முடியல? அறிய முடியல. சிறிய என்பது என்ன செயல்? இல்ல. அது ஒரு அளவு, அவ்வளவுதான். சிறிய என்பது ஒரு அளவு. அது என்ன செயல் என்ன செய்யல? சொல்லல. அதே மாதிரி சிறிய என்பது என்ன காலம்னு சொல்ல முடியுமா? முடியாது. சிறிய கடிதம் எப்ப சிறிய கடிதம்? அது நேற்றும் சின்ன கடிதமாக தான் இருக்கும், இன்னைக்கும் சின்ன கடிதமாக தான் இருக்கும், நாளைக்கும் சின்ன கடிதமாக தான் இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன காலம்னு என்ன செய்யல? வெளிப்படையாக காட்டவில்ல. இவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? தெரிநிலை என்பது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும். குறிப்பு என்பது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டாது. அவ்வளவுதான் விஷயம். முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அப்ப தெரிநிலை பெயரெச்சத்துக்கு எடுத்துக்காட்டு என்னது? எழுதிய கடிதம். குறிப்பு பெயரெச்சத்துக்கு எடுத்துக்காட்டு என்னது? சிறிய கடிதம். அது நேற்றும் சின்ன கடிதம் தான், இன்றைக்கும் சின்ன கடிதம் தான், நாளைக்கும் சின்ன கடிதம் தான். இந்த சிறிய என்னும் இந்த எச்ச சொல் என்ன செய்யல? என்ன செயல் அப்படின்னு சொல்லல. சிறிய என்பது அளவு பெயர். அது செயல் கிடையாது. சரிங்களா? அப்ப இத்தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல்லினுடைய செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை. பண்பினை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது. அப்ப குறிப்பு பெயரெச்ச தரும் பண்பினை மட்டும் குறிப்பால் உணர்த்தும். சரிங்களா? தெரிநிலை பெயரெச்சத்துக்கும் குறிப்பு பெயரெச்சத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே வேறுபாடு செயலையும் காலத்தையும் என்ன செய்யும்? குறிப்பு பெயரெச்சம் வெளிப்படையாக காட்டாது. எதை காட்டினா? பண்பை மட்டும் குறிப்பாக உணர்த்தும். கடிதம் எப்படிப்பட்ட கடிதம்? சின்ன கடிதம். சிறிய என்பது என்னது? அளவு பண்பு. சரிங்களா? பண்புல அளவு நிறம் சுவையெல்லாம் படிக்கிறோம்ல, அதுல இங்க என்னது? சிறிய என்பது அளவு பண்பு, அளவை குறிக்கிறது. கடிதம் எப்படிப்பட்ட கடிதம்? சிறிய கடிதம். அளவை மட்டும் என்ன செய்யுது? அந்த கடிதத்தினுடைய பண்பை மட்டும் என்ன செய்யுது? குறிப்பாக உணர்த்துகின்றது. இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் அல்லது வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் எனப்படும். வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு வினா, அவ்வளவுதான். அப்ப தெரிநிலை பெயரெச்சம்
குறிப்பு பெயரச்சம் கண்டிப்பா என்ன செய்வாங்க, ஒரு வினாவை காட்டுவாங்க, ஒரு வினா என்ன செய்வாங்க கேட்பாங்க. இப்ப எழுதிய கடிதம் கேட்டாங்கன்னா அது தெரிநிலை என்னது பெயரச்சம். சரிங்களா? ஏன்னா அது என்ன செய்யுது, செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுது. சரிங்களா? குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிறிய கடிதம். சரிங்களா? ஏன் சிறிய கடிதம் குறிப்பு பெயரச்சம்? அப்ப குறிப்பு பெயரச்சம் என்பது செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாது, ஆனால் பண்பை மட்டும் உணர்த்தும். சரிங்களா? அப்ப வினா எப்படி கேட்கலாம், செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பை மட்டும் உணர்த்தும் பெயரச்சம் டேஷன் கொடுத்துட்டு என்ன செய்யலாம், தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம் என்ன செய்யலாம், 4 விடை குறிப்புகளை கொடுக்கலாம். அப்ப குறிப்பு பெயரச்சம். ரைட். அப்ப தெரிநிலை பெயரச்சத்திற்கும் குறிப்பு பெயரச்சத்திற்குமான வேறுபாடு என்னன்னு சொல்லிட்டோம், பார்த்துட்டோம். வினா எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து என்ன அப்படின்னா வினையெச்சம் பார்க்க போறோம். இப்ப மேல என்ன பார்த்தோம், பெயரெச்சம் பார்த்தோம். கீழே இப்ப என்ன செய்ய போறோம், வினையெச்சம் பார்க்க போறோம். சரிங்களா? படித்து என்னும் சொல் முடித்தான், வியந்தால், மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்களுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடியும். சரிங்களா? படித்து அப்படிங்கிற இது ஒரு எச்ச சொல் முடியல. படித்து என்கின்ற இந்த வினைச்சொல் எப்படி முடியும், படித்து வந்தான், படித்து சென்றான், படித்து முயன்றாள், அப்படி ஏதேனும் ஒரு வினைமுற்ற சொல்ல கொண்டு தான் என்ன செய்ய முடியும். சரிங்களா? ரைட். இப்ப படித்து முடித்தான், படித்து வியந்தான். சரிங்களா? இவ்வாறு வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் ஆகும். வினையெச்சம் என்றால் என்ன? சரிங்களா? எச்ச சொல் முன்னால வந்து பின்னால் என்ன செய்யும், ஏதேனும் ஒரு வினையை கொண்டு முடியும். அப்படி முடிந்தால் அது என்னது, வினையெச்சம். சரிங்களா? இந்த வினையெச்சம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். அப்ப படித்து முடித்தான் என்பது என்னது, வினையெச்சம். பெயரெச்சம் பெயரை கொண்டு முடியும், வினையெச்சம் வினையை கொண்டு முடியும். ஏன்னா முடித்தல் என்பது என்னது, வினை. வியந்தல் என்பது என்னது, வினை. சரிங்களா? அப்ப முன்னால் இருக்கக்கூடியது என்னது, வினை எச்ச சொற்கள். சரிங்களா? அதனால இது என்னது, வினையெச்சம். சரிங்களா? பெயரெச்சம் பெயரை கொண்டு முடியும், வினையெச்சம் வினையை கொண்டு முடியும். இவ்வளவுதான் விஷயம். அடுத்து தெரிநிலை குறிப்பு வினையெச்சங்கள். தெரிநிலை குறிப்பு வினையெச்சங்கள். சரிங்களா? தெரிநிலை அப்படின்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், வெளிப்படையாக அப்படின்னு அர்த்தம். குறிப்பு என்பது என்ன செய்யும், வெளிப்படையாக காட்டாது, குறிப்பால் என்ன செய்யும், உணர்த்தும் அப்படின்னு பார்த்துட்டோம். இங்க வினையெச்சத்தை என்ன செய்றாங்க, தெரிநிலை வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம் என்ன செய்றாங்க, 2 வகையாக பிரிக்கிறார்கள். சரிங்களா? அப்ப எழுதி வந்தான் அப்படின்னு ஒரு சொற்றொடர், எழுதி வந்தான் அப்படிங்கிற ஒரு சொற்றொடர். இத்தொடரில் உள்ள எழுதி என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, தெரிநிலை அப்படின்னாலே செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும். சரிங்களா? தெரிநிலை என்பது என்னது, செயலையும் காலத்தை என்ன செய்யும், வெளிப்படையாக காட்டும். இதுதானது கேள்வி. சரிங்களா? அப்ப செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டக்கூடிய வினையெச்சம் என்ன வினையெச்சம், தெரிநிலை வினையெச்சம். சரிங்களா? இவ்வாறு இங்க கொடுத்துருக்கூடிய இந்த எழுதி வந்தான் அப்படின்ற சொற்றொடர்ல எழுதி என்னும் சொல் என்ன செய்யுது, எழுதுதல் என்னும் செயலையும், ஏன்னா எழுது அப்படின்றது என்னது, எழுதுதல் அப்படிங்கிற அந்த செயலையும், சரிங்களா, இறந்த காலத்தை என்ன செய்து வெளிப்படையாகவே தெளிவாகவே என்ன செய்து காட்டுகிறது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தெரிநிலை வினையெச்சம் எனப்படும். வினா எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒன்று இதனுடைய விளக்கத்தை கொடுத்து வினா கேட்கலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் என்ன வினையெச்சம் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எழுதி வந்தான் என்பது என்ன வினையெச்சம் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? உதாரணத்தை கொடுத்துட்டு வினா எழுப்பலாம், அல்லது விளக்கத்தை கொடுத்துட்டு என்ன செய்யலாம், வினா எழுப்பலாம். எப்படி கேட்டாலும் நமக்கு என்ன செய்யணும், வினாவிற்கான பதில் தெரிந்திருத்தல் வேண்டும். சரிங்களா? அடுத்து கவனிங்க. இப்ப தெரிநிலை வினையெச்சம் பாருங்க. அடுத்து குறிப்பு வினையெச்சம். மெல்ல வந்தான் அப்படின்னு ஒரு சொற்றொடர். எப்படி வந்தான், மெல்ல வந்தான் அப்படின்னு ஒரு சொற்றொடர். இத்தொடரில் உள்ள மெல்ல என்னும் சொல், இந்த தொடர்ல மெல்ல வந்தான் அப்படிங்கிறத இந்த மெல்ல என்னும் சொல் என்ன செய்யுது, எந்த செயலையும் காட்டல. மெல்ல என்பது காலத்தையும் என்ன செய்யல, வெளிப்படையாக காட்டல. அப்ப மெல்ல என்னும் சொல் செயலையும் காட்டல, காலத்தையும் என்ன செய்யல, காட்டல. மெதுவாக என்னும் பண்பை மட்டும் உணர்த்துகிறது. அப்ப குறிப்பு என்பது பண்பை மட்டும்தான் உணர்த்தும், எதை காட்டாது, செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டாது குறிப்பு. சரிங்களா? தெரிநிலை என்பது செயலையும் காலத்தை என்ன செய்யும், வெளிப்படையாக காட்டும். குறிப்பு என்பது செயலையும் காலத்தை என்ன செய்யாது, வெளிப்படையாக காட்டாது, ஆனால் பண்பை மட்டும் உணர்த்தும். அப்ப மெல்ல வந்தான். சரிங்களா? அந்த மெல்ல என்கின்ற இந்த சொல்லு நேற்றும் பொருந்தும், இன்னைக்கும் பொருந்தும், நாளைக்கும் பொருந்தும். சரிங்களா? எந்த காலத்தை என்ன செய்யாது, சொல்லாது. ரைட். இவ்வாறு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டும் குறிப்பாக உணர்த்துவது, காலத்தை வெளிப்படையாக காட்டாம பண்பை மட்டும் குறிப்பால் உணர்த்துவது என்னது, வினையெச்சம். சரிங்களா? என்ன வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். அவ்வளவுதான். அப்ப தெரிநிலை என்பதற்கு வெளிப்படை என்பது பொருள், குறிப்பு என்பதற்கு குறிப்பால் என்ன செய்யும், உணர்த்தும் என்பது பொருள். இவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? ரைட். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முற்றேச்சம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இது போன டெட் தேர்வுல கேட்டாங்க. இந்த வினா கேட்டு என்ன செஞ்சாங்க, போன
ஆசிரியர் தகுதி தேர்வு என்ன செஞ்சாங்க, இந்த வினா கேட்டாங்க. வள்ளி படித்தனல் என்பது என்ன வகையான எச்சம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? முற்றெச்சம். வள்ளி படித்தனல் இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்தால் என்னும் வினைமுற்று பொருளை தெரிகிறது. படித்தல் என்ன செய்றா, படிக்கிறா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். அப்ப படித்தனல் என்னும் சொல் என்ன பொருளை தருது, படித்தால் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது. வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் அப்படின்னு ஒரு சொற்றொடர். சரிங்களா? இந்த தொடர்ல படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையச்ச பொருளை தருகிறது. இங்க படித்தல்ன்றது படித்து படித்து மகிழ்ந்தாள், படித்ததனால மகிழ்ந்தாள் என்ற பொருள் என்ன செய்து தருகிறது. இவ்வாறு முற்றேச்சம் என்றால் என்ன, இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடியும். சரிங்களா? நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து படித்தனல் என்பது படித்து என்கின்ற எச்ச பொருளை தந்து மகிழ்ந்தால் என இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடியணும். அப்படி முடிந்தாதான் அது என்னது, முற்றெச்சம். சரிங்களா? அப்ப படித்தனல் என்பதுல படித்து என்கின்ற ஒரு வினையச்சம் வந்து இன்னொரு வினைமுற்று என்ன செய்யுது, மகிழ்ந்தால் என்பது வினைமுற்று சொல், இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால்தான் அது என்னது, முற்றெச்சம். இப்ப வினா நம்மகிட்ட எப்படி கேட்கலாம், வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது என்ன அப்படின்னு கேட்கலாம். தெரிநிலை வினையச்சம், தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு வினையச்சம், முற்றெச்சம் அப்படின்னு செய்யலாம். 4 விடை குறிப்புகளை நம்ம கொடுக்கலாம், அவங்க கொடுக்கலாம். அப்ப வள்ளி படித்தனல், வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் என்பது என்னது, முற்றெச்சம். இந்த எடுத்துக்காட்டை கொடுத்து டைரக்டா இப்ப டைரக்ட் கொஸ்டினே கேட்கிறாங்க. அப்ப வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் அப்படிங்கிறது என்னது, முற்றெச்சம். சரிங்களா? சில நேரங்களில் அந்த பெயரை கூட மாற்றி கேட்கலாம். இப்போ கண்ணன் படித்தனன் மகிழ்ந்தான் அப்படின்னு கொடுத்தா கூட அது ஒன்றுதான் முற்றச்சம். பெயரை மாற்றினாலும் என்ன செய்யாது, பொருள் மாறாது. சரிங்களா? அதனால விளக்கத்தை என்ன செய்ய நீங்க தெளிவாக படிச்சுக்குங்க. அடுத்து சரியான விடையில புக் பேக் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் என்னன்னா எச்சம். சரிங்களா? முற்று பெறாமல் அப்படின்னாலே இங்க முற்றுக்கு வேலை கிடையாது, முற்றச்சத்துக்கு வேலை கிடையாது, வினை எச்சத்துக்கு வேலை கிடையாது. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் பொதுவாக என்னது, எச்சம் என்பதுதான். கீழ்காணும் சொற்கள பெயரச்சம் என்பது என்னன்னா பார்த்த. ஏன் இது பெயரச்சம், இதுல என்னது ஆ விகுதி வந்திருக்கு. சரிங்களா? அந்த பார்த்த எப்படி பிரிக்கலாம், பார் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் என்ன செய்யலாம் பிரிக்கலாம். ஆ என்பது என்னது, பெயரச்ச விகுதி. ஆ என்பது என்னது, பெயரச்ச விகுதி. இதே படித்தில் என்ன செய்யுது, ஊல முடிஞ்சிருக்கு. எளிதில் என்ன செய்யுது, ஈல முடிஞ்சிருக்கு. வந்தில் என்ன செய்யுது, ஊ. அப்ப ஈ ஊல என்னது, வினையச்ச விகுதிகள். அதனால இந்த 3 ஆப்ஷன் என்னது தப்பு. படித்து என்பதும், எழுதி என்பதும், வந்து என்பதும், இந்த 3 விடை குறிப்புகள் என்னது தவறானது. பார்த்த என்பது அகரத்துல முடிஞ்சிருக்கு, அதுதான் பெயரச்சம். அப்ப அது என்னது சரியான விடை. சரிங்களா? பெயரச்சம்னாலே அகரத்துல முடிஞ்சிருக்கணும், அது நல்லா என்ன செய்யும், நினைவில் வச்சுங்க. வினையச்சம்னாலே இகரத்திலே ஓரத்தில் என்ன செய்யும், அந்த சொல் முடிஞ்சிருக்கும், அது வினை சொல்லாக இருக்கும். ரைட். அடுத்து குறிப்பு வினையச்சம். குறிப்பு வினையச்சம் எதை வெளிப்படையாக காட்டாது அப்படின்னா, காலத்தை வெளிப்படையாக காட்டாது. சரிங்களா? குறிப்பு வினையச்சம் பண்பை கண்டிப்பா என்ன செய்யும், வெளிப்படையாக காட்டும். சரிங்களா? பெயரை என்ன செய்யும், அது காட்டும். வினை என்ன செய்யும், காட்டும். எதை காட்டாது, காலத்தை வெளிப்படையாக என்ன செய்யாது, காட்டாது. ஆகையினால் குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது. இதுதான் என்னது சரியான விடை. அடுத்து பொறுத்துக. நடந்து ஊ வந்தாலும் என்ன செய்யணும், வினையச்சம் தான். கண்ணை மூடிட்டு நீங்க என்ன செய்யலாம், வினையச்சத்துல போட்டுடலாம். நடந்து என்பது வினையச்சம். பேசிய என்பது என்ன அப்படின்னா அகர விகுதி வந்துட்டால் என்னது, அது பெயரச்சம். சரிங்களா? பேசிய கண்ணன், பேசிய மாணவி, இதெல்லாம் என்னது, பெயரச்ச சொல். அடுத்து எடுத்தனன் உண்டான், எடுத்தனன் உண்டான். சரிங்களா? கண்ணன் சோறு, எடுத்தனன் உண்டான். சரிங்களா? அப்ப எடுத்தனன் என்பது எடுத்து என்னும் எச்ச பொருளை தந்து உண்டான் என்னும் இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது என்னது, முற்றேச்சம். இப்ப கடைசி அதுதான் என்ன செஞ்சு நம்ம பார்த்தோம். சரிங்களா? பெரிய என்பது என்னது அப்படின்னா குறிப்பு பெயரச்சம். ஏன் பெரிய என்பது குறிப்பு பெயரச்சம், பெரிய கடிதம் அப்படின்னு என்ன செய்றாங்க, ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறாங்க. கடிதம் தான், எப்படிப்பட்ட கடிதம், பெரிய கடிதம். எப்ப, நேற்று அது பெரிய கடிதம் தான், இன்னைக்கும் பெரிய கடிதம் தான், நாளைக்கும் பெரிய கடிதம் தான். அப்ப 3 என்ன செய்யுது, 3 காலம், என்ன காலம்னே சொல்லல. சரிங்களா? அப்ப பெரிய என்கின்ற அந்த அளவை மட்டும் என்ன செய்யுது, பண்பு மட்டும் என்ன செய்யுது, வெளிப்படையாக என்ன செய்யுது, காட்டுகின்றது. அப்ப குறிப்பு பெயரச்சம் என்பது காலத்தையோ செயலையோ வெளிப்படையாக காட்டாது, பண்பை மட்டும்தான் என்ன செய்யும், உணர்த்தும். ஆகையினால் என்னது, பெரிய என்பது குறிப்பு பெயரச்சம். அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்து கீழே என்ன செய்றாங்க, ஒரு பெரிய அட்டவணை கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் சொற்களை பெயரச்சம் வினையச்சம் என வகைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை ரொம்ப எளிமையா நீங்க என்ன செய்யலாம், டக்குன்னு எழுதிடலாம். அகாரத்தில் முடிஞ்சிருக்க போற பெயரச்சத்துல போட்டுருங்க. ஈகரத்துல உகரத்துல முடிஞ்ச அப்புறம் என்ன செய்யலாம், நீங்க வினையச்சத்துல போட்டுடலாம். உதாரணத்துக்கு நல்ல என்பது பெயரச்சம், ஏன்னா நல்ல பையன் அப்படின்னு தான் எழுத முடியும். சரிங்களா? அடுத்து எரிந்த, எரிந்த கல், எரிந்த
சரிங்களா? அடுத்து வீழ்ந்த அகரத்தில் முடிஞ்சிருக்கு. அப்போ அது என்னது? பெயரெச்சம். அடுத்து மாட்டிய மாட்டிய திருடன். அடுத்து அழைத்த என்பது என்னதுதான்? பெயரெச்சம். அழைத்த ஆசிரியர், அழைத்த மாணவன். அப்ப நல்ல, எரிந்த, வீழ்ந்த, மாட்டிய, அழைத்த, இது பூரா என்னது? பெயரச்ச சொற்கள். இப்போ வினையச்ச சொற்கள் மீதி எடுத்து பூரா அப்படியே எழுதலாம் நீங்க. சரிங்களா? படுத்து ஓரத்தில் முடிஞ்சிருக்கு, அது வினை சொல். அப்ப அது என்னது? வினையச்சம். ஏன்னா அது என்ன செய்யல? முற்று பெறல. அடுத்து பாய்ந்து, இது ஏன் வினைச்சம் சொல்றாங்க? படுத்து என்பது ஏன் வினைச்சயம்? இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு பெயரை போட்டு பாருங்க, பொருந்தாது. இப்போ படுத்து கண்ணன் அப்படின்னு எழுத முடியுமா? முடியாது. படுத்து பள்ளி அப்படின்னு எழுத முடியுமா? இல்லை படுத்து மாணவி மாணவன் எழுத முடியுமா? முடியாது. அப்போ படுத்து உறங்கினான். அப்போ உறங்கினான் என்ன செய்ய முடியும்? எழுத முடியும். இந்த படுத்து என்கின்ற எச்ச சொல்லுக்கு அடுத்து என்ன செய்யும்? ஒரு வினை சொல் தான் வரும். அதனால தான் என்னது? இது வினையச்சம். ரைட். அடுத்து பாய்ந்து, பாய்ந்து சென்றான், பாய்ந்து ஓடினான். அடுத்து கடந்து, கடந்து சென்றான், கடந்து வந்தான். இப்போ புரியுங்களா ஏன் பெயரச்ச வினையச்சத்துக்கான வேறுபாடு சொல்றேன்னு? அடுத்து பிடித்து, பிடித்து வந்தேன், மீன் பிடித்து வந்தேன் எழுதலாம். மீன் பிடித்து சென்றேன் எப்படி வேணாலும் அழைக்கலாம். ஆனால் பிடித்துக்கு பக்கத்தில் என்ன செய்யும்? ஏதேனும் ஒரு வினைமுற்று சொல் தானே செய்ய இருக்கும். அடுத்து பார்த்து, பார்த்து வந்தான், பார்த்து மகிழ்ந்தான், பார்த்து கேட்டான், எப்படி வேணாலும் வச்சுது. ரைட். அப்போ இந்த தலைப்பில் எச்சம் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அப்போ பொருள் முற்று பெறாத சொல்லுது என்னது? எச்சம் எனப்படும். அந்த எச்சம் அது 2 வகைப்படும். ஒன்று பெயரச்சம், இன்னொன்று வினையச்சம். பெயரச்சத்தை என்ன செய்யறான்? 2 வகையில் பிரிக்கிறோம். தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம். வினையச்சத்தை என்ன செய்யறான்? 2 வகையில் பிரிக்கிறோம். சரிங்களா? தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம். இந்த தெரிநிலை அப்படின்றது என்ன பொருள் அப்படின்னா வெளிப்படை என்பது பொருள். குறிப்பு என்பது என்ன? செயலையோ காலத்தையோ வெளிப்படையாக தெளிவாக காட்டாமல் பண்பை மட்டும் என்ன செய்யும்? உணர்த்துவது. பண்பை மட்டும் உணர்த்துவது என்னது? குறிப்பு. சரிங்களா? அதில் பெயரச்ச சொல்றதா அது தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம். அதே வினையச்சம் சொல்றதா தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம் அப்படின்னு செஞ்சா பார்த்தோம். சரிங்களா? அடுத்து முற்றேச்சம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். முற்றேச்சம் என்பது என்னது? இப்போ வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த வள்ளி படித்தனல் என்கின்ற அந்த படித்தனல் என்னும் சொல் என்ன செய்யுது? படித்து என்கின்ற எச்ச பொருளாகி இன்னொரு சொல்ல, இன்னொரு வினைமுற்று சொல்ல கொண்டு என்ன செய்ய முடியும்? அவ்வாறு முடிந்தால் அது என்னது? முற்றேச்சம் அப்படிங்கிறத என்ன செஞ்சோம்? இந்த வகுப்புல நம்ம பார்த்திருந்தோம். அடுத்து என்ன செய்வோம்? இயல் 4ல் இருக்கக்கூடிய இலக்கணத்தை என்ன செய்வோம்? பார்ப்போம். அடுத்து இயல் 3 இந்த ஊமை தொடர்கள், மொழித்திறன் பரிசு வரக்கூடிய இந்த ஊமை தொடர்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக எல்லா தகுதி தேர்வுகளும் என்ன செய்கிறாங்க? இந்த இதிலிருந்து ஒரு வினா கேட்டுகிட்டே இருக்காங்க. சரிங்களா? உவமை தொடர்கள். நாம் பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளக்குவதற்காக சில தொடர்களை பயன்படுத்துவோம். அவை உவமை தொடர்கள் எனப்படும். ஒவ்வொரு உவமை தொடருக்கும் தனி பொருள் உண்டு. இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கூற்று 1, கூற்று 2ன்னு கொடுத்து கூட என்ன செய்யலாம்? வினா கேட்கலாம். சரிங்களா? நாம் பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளக்குவதற்காக சில தொடர்களை பயன்படுத்துகிறோம். அதுதான் உவமை தொடர். கூற்று அப்படி என்ன செய்வாங்க? 1 சரியா தவறா அப்படின்னு நினைச்சுவாங்க, கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வினா என்ன செய்யலாம்? இந்த விளக்கத்திலிருந்து என்ன செய்யலாம்? எடுக்கலாம். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மடை திறந்த வெள்ளம் போல, இதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்துகிற ஊமை தொடர்கள் தான். மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மடையை திறந்த உடனே தண்ணி என்ன செய்யும்? அப்படியே பாயும். சரிங்களா? அதுபோல தடையின்றி என்ன செய்யும்? அது பாயும். அதுபோல. சரிங்களா? அப்போ மடை திறந்த வெள்ளம் போல் என்பது தடையின்றி மிகுதியாக என்பது அதனுடைய பொருள். திருவிழாவை காண மடை திறந்த வெள்ளம் போல் மக்கள் வந்தனர். நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க? அங்க வந்துடுறாங்க. அதை சொல்லுது. அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா, உள்ளங்கையில நெல்லிக்கனி வச்சு என்ன செய்யும்? வெளிப்படையா எல்லோருக்கும் தெரியும். சரிங்களா? அப்போ உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்பது வெளிப்படைத்தன்மை. பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும். செந்தமிழ் நாடு என்னும் போதினில்லை இன்ப தேன் வந்து பாயுது காதினில்னு பாட்டை சொன்ன நம்ம என்ன மகாகவி பாரதியார் சொல்லிடுவோம். சரிங்களா? ரைட். அப்போ பாரதியினுடைய பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும். அப்போ கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, வெளிப்படை உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்பது என்ன பொருளில் பயன்படுத்தப்படுகிறா? வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிற பொருளை நம்ம என்ன செய்யறோம்? இந்த ஊமை தொடரை பயன்படுத்துகிறோம். அடுத்து பொறுத்துக்கு என்ன பண்ணுறாங்க? காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. நம்ம பேச்சுக்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்த கதை மாதிரி இருக்கே, கதை போல இருக்கே அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? பேசுவாங்க. அப்போ அதனுடைய என்ன தற்செயல் நிகழ்வு. சரிங்களா? பனம்பழத்து மேலே காக்கை என்ன செய்யுது? உட்காருது. அது உடனே என்ன செய்யுது? தற்செயல் நிகழ்வு. சரிங்களா? அடுத்து கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. கிணறு வெட்டினா அதுல இருந்து என்ன செய்யுது? ஒரு பூதம் கிளம்பியது போல. எதிர்பாராத ஒரு நிகழ்வு.
எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களே. அப்ப எதிர்பாராத நிகழ்வுக்கு என்ன செய்வாங்க? கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்றத பேச்சு வழக்குல நம்ம என்ன செய்றோம்? இந்த ஊமை தொடர்ல பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்து 3 பசுமரத்து ஆணி போல. நல்ல பசுமையான மரத்துல ஒரு ஆணி இறங்கும்னு என்ன செய்யும்? வேகமா உள்ள இறங்கும். அதுபோல என் ஆசிரியர் நடத்திய பாடம் பசுமரத்து ஆணி போல் என் மனதில் பதிந்தது அப்படின்னு என்ன சொல்லி எழுதுனா பசுமரத்து ஆணி போல் என்பது என்ன செய்யும்? எளிதில் மனதில் பதிதல் என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? பசுமரத்து ஆணி போல என்பது எளிதில் மனதில் பதிதல் என்ற பொருள் என்ன செய்யுது? பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து விழலுக்கு இறைத்த நீர் போல் என்பது என்னது? பயனற்ற ஒரு செயல். சரிங்களா? விழலுக்கு இறைத்த நீர் என்பது என்னது? பயனற்ற ஒரு செயல். அடுத்து நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா என்ன செய்யும்? சிதறி ஓடும். அப்போ ஒற்றுமையின்மை. சரிங்களா? கண்டிப்பாக என்ன செய்வாங்க? இதுல இருந்து ஒரு வினா கண்டிப்பாக இடம்பெறும். சரிங்களா? இதிலிருந்து இந்த உவமை தொடர் பகுதியில என்ன செய்யும்? கண்டிப்பாக ஒரு வினா இடம்பெறும். அடுத்து சில எடுத்துக்காட்டுகள் குடுத்திருக்காங்க. உவமை தொடர்களை பயன்படுத்தி தொடர் அமைக்க அப்படின்னு குடுத்திருக்காங்க. குன்றின் மேலிட்ட விளக்கை போல. இது என்ன பொருள்ல பயன்படுத்தப்படுதுன்னா, புகழ் பரவுகின்றது. எல்லோருக்கும் தெரிகின்ற அளவில் என்ன செய்யுது? புகழ் பரவுது. பரவிய புகழ். சரி, அல்லது புகழ் பரவுகிறது என்ற பொருள் என்ன செய்யுது? குன்றின் மேலிட்ட விளக்கை போல அப்படிங்கிற உவமை தொடர் என்ன செய்யுது? வெளிப்படுது. இது ஏன் உவமை தொடர் அப்படின்னா, போல என்கின்ற ஓமூர் வருது பாருங்க எல்லாத்துலயும். எதை போல? போல, போல, போல என்ன செய்யுது? அதனால தான் அது உவமை தொடர். சரிங்களா? ரைட். அப்ப திருக்குறளுடைய புகழ் உலகெங்கும் பரவியுள்ளது. குன்றின் மேலிட்ட விளக்கை போல திருக்குறளின் புகழ் உலகெங்கும் பரவியுள்ளது. சரிங்களா? அடுத்து வேலியே பயிரை மேய்ந்தது போல நயவஞ்சகம். சரிங்களா? காவல் காக்கிற காவல்காரரே என்ன செய்வாரு? இப்பலாம் அந்த அந்த வழக்கு பார்த்தீங்கல்ல? சரிங்களா? காவல் காக்க வேண்டியவங்கள அவங்க என்ன செய்றாங்க? அடிச்சு லாக்அப் டெத் பார்த்தீங்கல்ல? இப்ப கூட என்ன செஞ்சிருக்கு அதுக்கு? நீதி வந்திருக்கு. ரைட். அப்ப வேலியே பயிரை மேய்ந்தது போல என்பது நயவஞ்சகம், நம்பிக்கை துரோகம். யார நம்புறோமோ அவங்கள என்ன செய்வாங்க? நமக்கு துரோகம் செய்வாங்க. அப்ப நாட்டை காப்பாற்ற வேண்டிய தலைவர்களை மக்கள் என்ன செய்றாங்க? துன்புறுத்துறாங்க. இது என்னது? வேலியே பயிரை மேய்ந்தது போல. அடுத்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. எதிர்பாராத ஒரு நல்ல வாய்ப்பு. சரிங்களா? அடுத்து இன்ப மிகுதி. அதிக இன்பம். சரிங்களா? நான் எதிர்பார்க்காமலேயே என்னுடைய பிறந்த நாளுக்கு என்ன செய்றாரு? எங்க அப்பா நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா எங்க அப்பா என்ன செய்றாரு? எனக்கு புதிய ஆடை வாங்கி தந்தார். அப்ப பழம் நழுவி பாலில் விழுந்தது போல என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, எதிர்பாராத நல் வாய்ப்பை குறிக்கிறது. அல்லது இன்ப மிகுதியை என்ன செய்தது? குறிக்கிறது. உடலும் உயிரும் போல அப்படின்னா அது ஒற்றுமையும். உடலும் உயிரும் ஒற்றுமை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மனிதன் என்பவன் தன்மையில் பன்மை உடையவன். இப்ப சாதாரண மனிதன் என்ன செய்வான்? நான் செய்தேன், நான் வெற்றி பெற்றேன்னு நான் என்ன செய்வான்? உடலை மட்டும் தான் முன்னிலைப்படுத்துவான். அதுவே புலவர்கள், சித்தர்கள பாருங்க. யாம் இயற்றினோம், யாம் கூறினோம், என்ன செஞ்சோம்? இயம்பினோம் அப்படின்னு யாம்னு சொல்லுவாங்க. காரணம், இந்த மனித உடம்பு என்பது தன்மையில் பன்மையானது. சரிங்களா? உடல், உயிர் என்ற 2 உண்டு அப்படின்னு சொல்வது என்னது? நம்புவது என்னது? அவருடைய கருத்து. ஆனா நம்ம என்ன செய்றோம்? வெறும் உடலை மட்டும், உயிரை மட்டும் என்ன செய்றோம்? முன்னிலைப்படுத்துகின்றோம். அப்ப உடலும் உயிரும் போல என்பது ஒற்றுமையை குறிக்கிறது. உடல், உயிர் இறந்து என்ன செய்யுது? சேர்ந்து இருக்கிறது. அடுத்து கிணற்று தவளை போல என்பது அறியாமை, உலக அறிவின்மை. சரிங்களா? வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்னது? நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு என்ன செய்யறது? நினைத்துக் கொண்டிருப்பது. உலக அறிவின்மை இருக்கக்கூடாது. அப்ப மூடர்கள் தம் பேச்சினால என்ன செய்றாங்க? தம் அறியாமை என்ன செய்றாங்க? கிணற்று தவளை போல வெளிப்படுத்துறாங்க. சரிங்களா? ரைட். அப்ப இந்த உவமை தொடர்கள்ல கண்டிப்பாக என்ன செய்யும்? ஏதேனும் ஒன்றை கொடுத்து என்ன செய்வாங்க? ஏன்னா போன தேர்வுல 2 வினாக்கள் இதுல வந்துச்சு. ஏன்னா கண்டிப்பாக 1 அல்லது 2 வினாக்கள் என்ன செய்யும்? இந்த ஊமை தொடர் அப்படிங்கிற இந்த பகுதியிலிருந்து வரும். சரிங்களா? அப்ப குன்றின் மேலிட்ட விளக்கை போல என்பது பரவிய புகழை குறிக்கிறது. வேலியே பயிரை மேய்ந்தது போல என்பது நயவஞ்சகம் அல்லது நம்பிக்கை துரோகம் என்ற பொருள பயன்படுத்தப்படுது. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல என்பது எதிர்பாராத நல்வாய்ப்பு அல்லது இன்ப மிகுதியால் என்ன செய்து? இன்ப மிகுதி என்கின்ற பொருளை குறிக்கிறது. உடலும் உயிரும் போல அப்படிங்கிற இந்த உவமை தொடர் ஒற்றுமையை குறிக்கின்றது. கடைசியாக கிணற்று தவளை அப்படிங்கிறது வந்து அறியாமை அல்லது உலக அறிவின்மை என்ன செய்து குறிக்கின்றது. அடுத்து காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. இது என்னது? ஒரு தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. இது என்னது? ஒரு எதிர்பாராத நிகழ்வு. பசுமரத்து ஆணி போல என்பது என்னது? எளிதில் மனதில் பதியக்கூடிய ஒரு பொருளை பயன்படுத்தப்படுது. விரலுக்கு இறைத்த நீர் போல என்பது ஒரு பயனற்ற செயல். சரிங்களா? நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா ஒற்றுமையின்மை என்ன செய்யுது? நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினவன் என்ன செய்யும்? நெல்லிக்காயில அங்கங்க சிதறி ஓடும். அது ஒற்றுமையின்மை என்ன செய்யுது? குறிக்கிறது. இவ்வாறு கிட்டத்தட்ட இதுல ஒரு 5, அதுல ஒரு 5, 10 உவமை தொடர்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா அதுல இருந்து என்ன செய்யும்? 1 அல்லது 2 வினாக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால என்ன செய்யுங்க? இந்த உவமை தொடரை படிங்க. அதற்கான பொருள் என்ன? என்ன பொருள் அதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா என்ன செய்யணும்? நம்ம தெரிந்து வைத்திருத்தல் அவசியம். நன்றி. அடுத்த வகுப்புல என்ன செய்வோம்? இயல் 4 என்ன இலக்கணம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி.